மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் தடையாக இருந்தால் கூட இந்த வாரத்திலேருந்து உங்களுடைய காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இது வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பிளானிங் எதுவாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் கைகூடி வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரும் வராமல் இருந்தாங்கன்னா இனிமேல் உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் உங்களுக்கு உருவாவதற்கு வாய்ப்பு, அல்லது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடமாற்றத்தை விரும்பிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அட்வான்ஸ் போகிறதுக்கு அக்ரிமெண்ட் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ வேலை இருக்குது, வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா வேலையில் மறைமுகமான தொல்லைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. வேலையின் காரணமாக இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பங்கள் இந்த வாரத்திலையும் உங்களுக்கு தொடருது. கிரக நிலைகள் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இருந்தால் கூட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு, பெருசாக லாபம் இல்லைனாலும் பெருசாக நஷ்டம் ஒன்றும் வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த வாரத்திலிருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும், அவர்களால் நன்மை, இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்திலிருந்து விநாயகருடைய வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.